ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்துட்டீங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 ஏக்கருங்க. 110 ஏக்கர் நல்லா ஃபுல்லாக ஃபால்ஸு, உள்ள காட்டேஜ் ஒரு 10, 15 காட்டேஜ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய காடும் கூட. நல்ல வியூவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாமலை டூ பேத்துப்பாறை வில்லேஜுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான பூமிங்க. இது வந்து சேலுக்கு கொடுக்குறாங்க. உள்ளே வந்து வாங்கினா எல்லாமே ரன் பண்ணலாம். சரிங்களா? காட்டேஜி உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஹவுஸ் அந்த மாதிரி நிறையா கட்டியிருக்காங்க. நான் அதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பெரிய பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வாங்கினா அப்படியே நம்ம டெவலப் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பராமரிப்பு உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்கினீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கட்டடம் கூட கட்ட தேவையில்லை. எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னா நீங்கள் கட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஆற்றை ஒட்டியே தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. பூமி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 ஏக்கர் பக்கமாக வருது. நல்ல காஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. சவ் அவரை, பீன்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவே ஆற்றை ஒட்டி நல்லா தண்ணி வசதி இருக்குதுங்க. இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து 35 கோடி ரூபா சொல்கிறாங்க. நெகோசியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்கினா நம்ம அப்படியே டெவலப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டோன் ஹவுஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்க்குறப்பயே ஒரு 10, 15 பார்த்துட்டேன். நான் உள்ளே அந்த காட்டுக்குள்ளே எத்தனை இருக்குதுன்னு தெரியல. அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல வில்லா மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறாங்க உள்ள. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம், டூம் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா. இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம பூமியை ஒட்டியே தாங்க போகுது தண்ணி. உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து இங்கே வரைக்குமே வந்துடும். நம்ம வண்டி மேலே நிறுத்திட்டு சும்மா நடந்து தான் வந்தோம். ஏன்னா வண்டியிலே போயிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரங்கள் அந்த மாதிரி நிறையா உள்ள வீடு தான் நிறையா இருக்குதுங்க. சின்ன சின்ன காட்டேஜ் மாதிரி அப்படியே ஒரு கப்புள்ஸ் வந்தால் தங்குற மாதிரி, இல்லை ஒரு ஃபேமிலியாக வந்தால் தங்குற மாதிரி அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க உள்ளே நம்ம போய் வீடியோ எடுக்க முடியல. அதனால ரோட்டில் நின்று எடுத்துட்டோம். சரிங்களா? ஏன்னா நம்ம போயிருந்தப்போ மழை கொஞ்சம் லைட்டாக மழை இருந்தது. அதனால் நம்ம போக முடியல. பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் தான் ஓடும். சரிங்களா? இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல தேடிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் வெஜிடபிள்ஸ் பாதி போட்டிருக்காங்க. ரோடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் நிறையா. அது இல்லாமல் அங்கங்கே அந்த ஸ்டோன் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம காருங்க கொண்டே நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக உள்ள பார்த்திங்கன்னா எல்லாம் பீன்ஸு செடிங்க சின்ன சின்னதாக இப்போ தான் வந்துட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சவ் அந்த மாதிரி நிறையா போட்டுட்ருக்காங்க. அவரை நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. கார்லாம் உள்ளே நிற்கிது பாருங்கள் நிறையா. ரோடு பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடுங்க. ஊர் என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும். இந்த பச்சை நெட்டு கட்டியிருக்கிறது ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான். ரோடு ஃப்ரண்டேஜ், ஏகப்பட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சமமான இடம் தான். ரொம்ப மேடு பள்ளமெல்லாம் கிடையாது. பூமி நல்லா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குங்க. சரிங்களா? எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு, காஃபி அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்குது. ஈபின்னு பார்த்திங்கன்னா ஈபிலாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நம்ம தான் சொல்கிறேன், எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. வாங்கினா பராமரிச்சுட்டு அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இருக்குது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இதில் வந்து நம்ம நிறையா இடத்த காட்டிகிட்டே போகிறோம் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே அவங்களோட தான். இது எல்லாமே அவங்க தோட்டம் தான். இந்த பூமி வந்து அவங்க வந்து இந்த ரேட் சொல்கிறாங்க. வாங்க, நேரில் வாங்க, முடிஞ்சதுன்னா நெகோசியல் பண்ணி நமக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஓடைங்க. இதுலேயும் தண்ணி போயிட்டே இருக்கும். இது அப்படியே ஊர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜெலாம் இருக்குது. சுற்றி வர நிறைய காட்டேஜ் தாங்க. இங்கே தான் பஸ்ஸு வரப்போகுது. மாற்றுப்பாதை, கொடைக்கானல் மாற்றுப்பாதை வந்து இதில் தான் அறிவிச்சிருக்காங்க.
அந்த ரோடு வந்துருச்சுன்னா இன்னும் வேல்யூ அதிகமாகும், உங்களுக்கு தெரியாதுல ஒன்றும் இல்லை. இது குதிரை பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்காகங்க. இங்கே வந்து காட்டுக்குள்ளே வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கனாலே எல்லாமே தோட்டம் தாங்க. அந்த சைடு தோட்டம், காட்டேஜி நிறைய அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க. கீழே ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. நிறைய இங்கே தான் வருவாங்க டூரிஸ்ட் ஃபுல்லாகவே அதிகமாக. ஏன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறோம்.